குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் சாப்டர் 3 இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், சரிங்களா? ரைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கேல்குலேஷன். ஃபார்முலா பேஸ் பண்ணி கேல்குலேஷன், அந்த கேல்குலேஷன் அமௌண்ட்டை வச்சு ஜேர்னல் பாஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நாம் முதல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி மெத்தட்ஸ் பார்ப்போம். த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா மெத்தட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆகுது. There are 3 methods for calculating interest on drawings. ஓகே, இல்லை நாம் இப்போ முதல்ல பார்க்க போகிறது டைரக்ட் மெத்தடு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸில் ஃபஸ்ட்டு மெத்தடு டைரக்ட் மெத்தடு. சரி, இப்போ சொல்லுங்கள். டைரக்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கான ஃபார்முலாவை எழுதுகிறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் into rate of interest into period of interest. இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுடைய ஃபார்முலாவில் கேட்டிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் இங்கே அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல்னு எழுதியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸில் இங்கே அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ்னு எழுதியிருக்கோம். அவ்வளவே தான் வித்தியாசம். அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், அதே பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸனுடைய கால்குலேஷனில் மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் மொதல் மெத்தட் டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா இது. ரைட். செகண்ட் மெத்தடு, சரியா? செகண்ட் மெத்தடு ப்ராடக்ட் மெத்தடு. ப்ராடக்ட் மெத்தடுனா ப்ராடக்ட் பண்ணுறது அப்படின்னா மல்டிபிகேஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. அதுதான் பண்ண போகிறோம் இதில். இந்த ப்ராடக்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும் அதுதான் இங்கே எழுதும்போது sum of product, amount of drawings பதிலாக sum of product into rate of interest into period of interest தான் இங்கே 1/12. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் அந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட என்ன தான் டிஃபால்ட்டாக 1/12 தான். 1 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட். ப்ராடக்ட் மெத்தடில் 1 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை நாம் கேல்குலேட் பண்ணாலே இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1 இயர் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? அதனால் ப்ராடக்ட் மெத்தடில் முதல்ல சம் ஆஃப் ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ப்ராடக்டை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படி வந்த அமௌண்ட்டை 1/12 1/12 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அந்த 1/12 தான் ப்ராடக்ட் மெத்தடுக்கான பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? அடுத்து தேர்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால்
ஆவரேஜ் பீரியட் மெத்தட், தேர்ட் ஆவரேஜ் பீரியட். சரி, இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே அதே தான், அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸை என்னன்னு எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸு. இங்கே என்ன எழுத போகிறோம்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸு இன்டு rate of interest. Total amount of drawings into rate of interest into average period divided by 12. So average period மெத்தடில் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் into rate of interest into average period divided by 12. அவ்வளோதான். ஸோ மூணு மெத்தடுக்கான ஃபார்முலா சொல்லியாச்சு. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் டைரக்ட் மெத்தடு பார்க்க போகிறோம். சரியா? ரைட். டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரைட். எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி ஜேர்னல் வந்து சேம் தான். எந்த மெத்தடுக்கும் ஜேர்னல் வந்து சேம். ஸோ இதை எடுத்துட்டு ஜேர்னல் போடுவோம். முதல்ல ஃபார்முலா பார்த்தோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கான அடுத்த ப்ராசஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ். அதுக்கான ஃபார்மட் ஜேர்னலுக்கான ஃபார்மெட் இங்கே டேட், இந்த இடத்துல பர்டிகுலர்ஸ், இது டெபிட், இது கிரெடிட். journal entries, date, particulars, debit, credit. Right. Interest on drawings is an income to the business. ஜேர்னலுக்கு வந்துட்டாலே நாம் ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும். பிஸ்னஸ் பக்கத்தையும் பார்க்கணும், பார்ட்னர் சைடும் பார்க்கணும். ஸோ பார்ட்னருக்கு இது லாஸ், பிஸ்னஸ்க்கு கெயின். ஸோ பார்ட்னர்ஸ் தனக்கு எதெல்லாம் லாஸோ அதை அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிக்குவார். அப்போ பார்ட்னர் சைடு டெபிட்டு. இங்கே என்ன எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஸ் capital account or current account, capital or current account debit, partners capital or current account debit to interest on drawings account. Interest on drawings சார்ஜ் பண்ணுறதுக்கான ஜேர்னல் இது. பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். நரேஷன் என்ன எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ். அடுத்து இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்னன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை தானே, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்.
அது எங்கே இருக்குது பாருங்கள், கிரெடிட்டில் இருக்குது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும், டெபிட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings account டெபிட். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings account டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். Interest on drawings transferred. Interest on drawings transferred. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது எப்போவுமே ஜேர்னல் என்ட்ரி மட்டும் பார்ட்னர் சைடும் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பார்க்கணும். பார்ட்னருக்கு கெயினா இல்லை லாஸு, அதனால் பார்ட்னரை டெபிட் பண்ணுறேன். பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஏன் கிரெடிட் பண்ணால், இட் இஸ் ஆன் இன்கம் டு த பிஸ்னஸ், அதனால் கிரெடிட் பண்ணுறேன். கிரெடிட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஃபார்முலாவும் சொல்லியாச்சு, ஜேர்னல் என்ட்ரியும் சொல்லியாச்சு. ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து கால்குலேஷன் போட போகிறோம். அந்த கால்குலேஷனை வச்சு தான் இதை ஃபில்லப் பண்ண போகிறோம். சரியா? ரைட். இப்போது இதில் எக்ஸசைஸ் நம்பர் வந்து 11, பேஜ் நம்பர் 115ல் எக்ஸசைஸ் நம்பர் 11 பார்க்குறோம். அப்படியே அந்த சம் பிரகாரம் மணி இஸ் எ பார்ட்னர் who withdraw rupees 30,000 on 1st September 2018. சரியா? மணிங்கிறவர் 1st செப்டம்பரில் ஒரு 30,000 வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து 30,000. சரி, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ்ட் அட் 6%. ஸோ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் 30,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 6/100, 6% சொல்லியிருக்காங்க. கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஆன் 31st December 2018. என்னைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க, கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 31st December 2018. அதான் இயர் எண்டாக வச்சுக்க சொல்கிறாங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், கால்குலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷோ த ஜேர்னல் என்ட்ரிஸ் பை அசியூமிங் தட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் இஸ் ஃபாலோடு. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் இஸ் முதல்ல ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறா. ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கேபிட்டல் மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால், இதோ இங்கே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். இதே ஃபிக்ஸட் மெத்தட் அப்படின்னு சொன்னால் கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். இதுக்காக தான் அவங்களே சொல்லிடுறாங்க, பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுமா கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுமான்றதை தான் என்ன கேபிட்டல் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கணக்கில் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னா அங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போது இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதணும். ஓகேவா? ரைட். இப்போ கால்குலேஷன் போகும். ஸோ கால்குலேஷன் போகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல டாபிக், ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸா, அதுக்கான டாபிக், அதுக்கடுத்து எத்தனை பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் என்னைக்கு கால்குலேட் பண்ணுற இயர் எண்டு டேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போது கணக்குக்குள்ளே போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், டாபிக் எழுதுகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings at 6% per annum on 31st December 31/12/2018. 31/12/2018 எழுதியாச்சு. ரைட். அடுத்து பார்ட்னருடைய நேம், பார்ட்னர் மணி, அடுத்து ஃபார்முலா,
இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எழுதும்போது தான் நமக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. சார் இது என்ன மெத்தடு? மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா சொன்னீங்களே, 3 மெத்தட் இருக்கு, 3 ஃபார்முலா இருக்கு மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி. இது என்ன மெத்தடு? என்ன மெத்தடுன்னே சொல்லனா அதான் டைரக்ட் மெத்தடு. அப்போ டைரக்ட் மெத்தடுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு amount of drawings into rate of interest into period of interest. ரைட், பார்க்கலாமா? இங்கே எழுதும்போது என்னைக்கு டிராயிங்ஸ் எடுத்தாரு அப்படின்னு எழுதணும். என்னைக்கு எடுத்தாருன்னு பார்ப்போம். ஆன் 1st September 2018. அப்போ இங்கே அப்படியே எழுதிங்க, ஆன் September 1, 2018. September 1, 2018. அப்படி இல்லைன்னா 1/9/2018. சரியா? எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ். அடுத்து தேவை நமக்கு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ். அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6/100. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதுன்னா என்னைக்கு டிராயிங்ஸ் எடுத்தாரோ, என்னைக்கு ட்ராப் பண்ணாரோ அன்னிலேருந்து இயர் 2 வரைக்கும், அதாவது 1/9 31/12/2018 வரைக்கும் என்ன டியூரேஷன் இருக்கோ அதைத்தான் நாம் இங்கே பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ சொல்லுங்கள், செப்டம்பர் 1 இருந்ததுன்னா செப்டம்பர் மாதமும் உண்டு. செப்டம்பர், அதாவது 9, 10, 11, 12. எத்தனை? ஹவு மெனி மந்த்ஸ்? 4. அப்போது 4 out of 12. திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க, இந்த 9லேருந்து 12 வரைக்கும், அதுவும் 9 ஃபஸ்ட்டே வந்ததுனால 9th மந்த்தும் உண்டு. ஸோ 9, 10, 11, 12, 4 out of 12. சரியா? ரைட். இப்போ இதை சிம்பிள் பண்ணுறோம். 2 0க்கு 2 0, ஒரு 6 6, அப்படின்லாம் இங்கே கூட இது முடிச்சிடலாம். ஒரு நாள் 4, 3 நாள் 12. இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. 4 காமனாக வச்சுக்கிறோம். ஒரு நாள் 4, 3 நாள் 12. ஒரு 3 3, 2 3 6. சரியா? திரும்ப சொல்கிறேன், 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. ஒரு 6 6, சாரி, ஒரு நாள் 4, 3 நாள் 12. 12ல் 3 நாள் இருக்குது. ஒரு 3 3, 6ல் 2 3 இருக்குது. இப்போ பாருங்கள், 2 2 × 300, 2 × 300 600. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கான அமௌண்ட் வந்து 600. சரியா? இந்த 600 தான் வந்து ஜேர்னலுக்குள்ளே நாம் எடுத்துகிட்டு போகிறோம். சரியா? ஸோ இந்த 600 ஜேர்னல் போடணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே இந்த ஜேர்னல் எழுதி வச்சுருக்கேன். அதை பாருங்கள், ஜேர்னல் பாருங்கள் என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜேர்னலில் டேட்டு. ஸோ டேட்டு மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள், இயர் எண்டு 31/12/2018. ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட்டு. இங்கே பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ன்றது அந்த பார்ட்னர்ன்றவர் மணி. ஸோ இங்கே சொல்லும் போது என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பார்ட்னருடைய நேம் மணி. மணிஸ். கேபிட்டல்னு எழுதுதா கரண்ட்னு எழுதுதா? கேபிட்டல் தான் எழுதணும். ஏன் அப்படின்னா ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு சொன்னதுனால இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதுகிறேன். எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோ? 600. மணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 600. 2 என்னத்துக்காக டெபிட் பண்ணியிருக்கோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்.
interest on drawings account credit 600. கீழே என்ன எழுதுற அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ். ஓகேவா? ரைட். சார்ஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? இதனை க்ரெடிட் பண்ணியிருக்கோம் இல்லையா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டெபிட் ஆகிடும். டெபிட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings account debit to எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account credit 600. Interest on drawings transferred. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. முதல்ல இதில் என்ன மெத்தடுன்னு நாம் சொன்னோம்? 3 மெத்தட் இருக்கிறத சொன்னோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு டைரக்ட் மெத்தடு, அதுக்கடுத்து ப்ராடக்ட் மெத்தடு, அடுத்து ஆவரேஜ் பீரியட் மெத்தடு. 3 மெத்தடு சொன்னோம். 3 மெத்தடுக்கும் தனித்தனியாக ஃபார்முலா சொன்னோம். ஃபார்முலா ரொம்ப முக்கியம். டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கு. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது டைரக்ட் மெத்தடுக்கு. அடுத்து ப்ராடக்ட் மெத்தடுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராடக்ட். சம் அப்படின்னா டோட்டல். சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து ஆவரேஜ் பீரியட் மெத்தடுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு total amount of drawings. total amount of drawings. இங்கே வெறும் amount of drawings சொல்கிறோம், அங்கே total amount of drawings. எங்கே? ஆவரேஜ் பீரியட் மெத்தடில். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 3 மெத்தட்லேயும் இந்த அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் தான் மாறுது. டைரக்டை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ்னு சொல்கிறோம். ப்ராடக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஆவரேஜ் பீரியடை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ்னு சொல்கிறோம். மீதி எல்லாம் சேம் தான். அதுலேயும் ப்ராடக்ட் மெத்தட் பார்க்கும்போது அந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 1/12ன்னு டிக்ளரே பண்ணிடுறோம். சரியா? அடுத்து ஜேர்னல். தான் இங்கே எழுதியிருக்கிறது தான். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட், ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு கிரெடிட். சரியா? இது பேஸ். ஸோ இப்போது கொஷின் நம்பர் 11க்குன்னு சொல்கிறதா இருந்தால், கொஷின் நம்பர் 11க்கு முதல்ல என்ன சார் பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் போடணும். ஃபஸ்ட்டு இந்த கேல்குலேஷன் எப்படி போடுறோம்? நம்ம கேல்குலேஷன் எப்படி போடுறோம்? ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? அட் 6% per annum. என்றைக்கு போடுறோம்? 31/12/2018. இந்த 6%, 31/12/2018 இது எல்லாமே இதிலே இருக்குது, கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை எழுதினோடனே பார்ட்னர் நேம், மணி, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரியா? அடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்னைக்கு கொடுக்க போகிற? 1/1, அதாவது என்னைக்கு எடுத்த டிராயிங்ஸு? ஆன் 1st September 2018. இங்கே 19ன்னு போட்டிருக்குங்க. 18லேருந்து 18 30,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6/100, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/12.
4/12 எப்படி வந்துச்சுன்னா 19லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4 மாதம் வருது. இந்த 4 மாதம் போட்டேன். இப்போ எப்படி சிம்பிள் பண்ணேன்னா 2 0க்கு 2 0, 1 நாள் 4, 3 நாள் 12, 1 3 3, 2 3 6, 2 × 300 600. இது கால்குலேஷன் முடியுது. இந்த கால்குலேஷனில் கிடைச்ச அமௌண்ட்டை தான் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜேர்னலில் ஃபில்லப் பண்ணுறோம். சரியா? ஸோ ஜேர்னல் என்ன, எந்த மெத்தடாக இருந்தாலும் ஜேர்னல் ஒன்று தான். பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். இங்கே பார்ட்னர் யார் அப்படின்னு சொன்னால் மணி. அப்போ மணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட். இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு சொல்லியிருக்காங்களா? ஃப்ளக்சுவேட்டிங்னு சொன்னாலும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும், எதுவுமே சொல்லலைனாலும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னு சொன்னால் மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட்னு எழுதணும். அப்போ இதையெல்லாம் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ன்றதுனால மணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டு 600. அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. பார்ட்னரும் பார்த்தாச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பார்க்கணும் இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா அது இன்கம். அடுத்து இந்த கிரெடிட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ இங்கே கிரெடிட் பண்ணுறது இங்கே டெபிட் பண்ணுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் முடிஞ்சுது. சரியா? ஸோ இதை நல்லா தரவாக பார்த்துட்டு மெத்தட்ஸையும் எத்தனை மெத்தட் இருக்குது, மெத்தடுக்கு ஏற்ற ஃபார்முலா என்ன எப்படி வேரி ஆகுதுன்றதை பார்த்துட்டு ஜேர்னல் எப்படி நம்ம போடுறோம், கால்குலேஷன் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். இதை பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த சம்மம் இதே தான் பேஸ் பண்ணியிருக்க போகுது. அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக நாம் இது பண்ணிடலாம். ஓகேவா? இதை கரெக்டாக நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுடைய ஃபேர் நோட் புக்கில் ஃபேர் பண்ணிக்கிங்க. டவுட்ஸ் எதனா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் தயங்காமல் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிங்க.